வெல்கம் டு தமிழ் ஜீனியஸ். இந்த வீடியோவில் 5 இன்ட்ரெஸ்டிங்கான டீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கேள்வியோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இந்த பிக்சரில் சில டாக்டர்ஸ் இருக்காங்க, அந்த டாக்டர்ஸில் யார் ஃபேக்கான டாக்டர்ஸ் நான் உங்களில் கேட்டிருந்தேன். உங்களில் நிறைய பேர் இது கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இதில் யார் ஃபேக்கான டாக்டர்னா, அந்த பிக்சரில் மொத்தம் 4 டாக்டர் இருக்காங்க. ஒரு மேல் டாக்டர், அப்புறம் 3 ஃபீமேல் டாக்டர் இருக்காங்க. அந்த மேல் டாக்டர் யூஸ் பண்ணுற கேப் பார்த்திங்கன்னா, ஹோட்டலில் சமைக்கிற செஃப் யூஸ் பண்ணுற கேப்பை அவர் போட்டிருப்பார். அதனால அவர் ஃபேக் டாக்டர். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ரீல் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டீவ் அப்புறம் சோஃபியா, இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதில் சோஃபியா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் ரொம்ப இண்டிபெண்டான பர்சன். அதாவது யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. அவங்க சமைக்கிறதுலேருந்து, அவங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுறதுலேருந்து, அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுலேருந்து எல்லாமே அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப சோம்பேறி, அதாவது ரொம்ப லேசி பாய். அவன் தன்னோட வேலையை செய்யவே மாட்டான். அதனால அவன் இன்னொருத்தவங்களை எப்போதுமே டிபெண்ட் பண்ணி வாழுவான். அதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட் டைம் போல் ஸ்டீவ் அப்புறம் சோஃபியாவோட கசின்ஸ் ஆமி அண்ட் ஜேம்ஸ் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காண்டி வர்றாங்க. வீக்கெண்ட் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்க டயத்தில் ஒரு நாள் நைட்டு 8 மணிக்கு போலீஸ்க்கு ஸ்டீவ் கால் பண்ணுறாரு. ஸ்டீவ் போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, என்னோட அக்காவான சோஃபியா அவளோட ரூமில் இறந்து கிடக்குறா அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணி ஸ்டீவ் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் கிரைம் நடந்த இடத்துக்கு ஆஃபீஸர் ஜான் அங்கே வந்துடுறாரு. ஜான் வந்த உடனே ஸ்டீவ் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படி அவங்க இறந்து கிடக்கிறத பார்த்தீங்க, கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு ஆஃபீஸர் ஜான் ஸ்டீவ் கிட்ட கேட்குறாரு. ஸ்டீவ் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஈவினிங் 6 o'clock போல் சோஃபியா வந்து பார்த்துட்டு சோஃபியா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் இன்னைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டின்னர் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு ஸ்டீவ் சோஃபியா கிட்ட சொன்னதாகவும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் டின்னர் சாப்பிட்டு இங்கே 8 மணிக்கு நான் வந்து பார்க்குறப்போ சோஃபியா அவளோட ரூமில் இறந்து கிடக்குறா. அதை பார்த்துட்டு நான் உடனே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டீவ் சொல்கிறாரு இப்போ அந்த ஆஃபீஸர் ஜான் கிட்ட. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் ஜான் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சோஃபியா இறந்து கிடக்கிற நேரத்தில் யார் யார் வீட்டில் இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் யார் யார் வீட்டில் இருக்கிறான்னா, ஆமி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜேம்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் மெய்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் குக் இருக்காங்க. அவங்க 4 பேரையும் தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் ஜான் முடிவு பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேஷனை முதல்ல ஆமிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆமி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாலில் உட்காந்து டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த சீரியலை நான் லைஃப்பில் மிஸ்ஸே பண்ணது கிடையாது, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ஜான் ஜேம்ஸ் கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. ஜேம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கெஸ்ட் ரூமில் உட்காந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜேம்ஸ் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. அடுத்ததாக போலீஸ் அந்த வீட்டோட வேலைக்காரி, அதாவது மெய்டிட்ட கேட்குறப்போ அந்த மெய்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேஸ்மெண்ட் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு மெய்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அந்த வீட்டோட குக்கிட்ட விசாரிக்கிறப்போ அந்த குக் என்ன சொல்கிறாருன்னா, சோஃபியா என்னை கூப்பிட்டு சிக்கன் சூப் பண்ண சொன்னாங்க, அதனால நான் கிச்சனில் சிக்கன் சூப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த குக் சொல்கிறாரு. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, சோஃபியாவை கொலை பண்ணது யார், ஆமியா இல்லை ஜேம்ஸா இல்லை அந்த வீட்டோட மெய்டா இல்லை அந்த வீட்டோட குக்கா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 1 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்கே யார் சோஃபியாவை கொலை பண்ணதுன்னா அந்த வீட்டோட குக் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்ன சொன்னேன்னா, சோஃபியா ரொம்ப இண்டிபெண்டான பர்சன், யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழ மாட்டாங்க. அவங்க சமைக்கிறதுலேருந்து, வாஷ் பண்ணுறதுலேருந்து, அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுலேருந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே அவங்க தனியாகவே பார்த்துக்குவாங்க. அப்போது அவங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க யார்கிட்டையும் சமைக்கவும் சொல்லி கேட்க மாட்டாங்க. அந்த குக் என்ன சொல்கிறாருன்னா, சோஃபியா எனக்காண்டி சிக்கன் சூப் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னதாகவும் அந்த குக் சொல்கிறாரு. அவங்க ரொம்ப இண்டிபெண்டான பர்சன், அவங்க சமைக்கிறது அவங்களே பார்த்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு சூப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களே பண்ணிக்குவாங்க. அதனால அவங்க குக்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்க மாட்டாங்க. அதனால குக் தான் கொலை பண்ணிட்டு போய் சொல்கிறாரு. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, 2வது ரீடில் என்னன்னு பார்க்கலாம். சாம் அப்புறம் டயானா, இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ். ஒரு நாள் சாமும் டயானாவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு பிக்னிக் போகிறப்போ ஒரு சூனியக்காரிட்ட நல்லா மாட்டிக்கிறாங்க. அந்த சூனியக்காரி டயானாவை கடத்திட்டு போயிட்டு அந்த சூனியக்காரியோட ரூமில் அடைச்சி வச்சிடுறா. சாம்க்கு யோசனை தோணுது, எப்படியாவது நம்ம டயானாவை காப்பாற்றியே தீரணும் அப்படின்னு சாம் முடிவு பண்ணுறாரு. அதனால அந்த அரண்மனைக்கு போகிறாரு.
அந்த அரண்மனையில் டயானாவை அடைச்சி வச்சிருக்க ரூமோட ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு. அந்த நேரம் பார்த்து அந்த சூனியக்காரி டயானாவை தவளையாக மாற்றிடுறா. டயானாவை தவளையாக மாற்றிட்டு அவன் இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறா. சாம்க்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம எப்படியாவது டயானாவை பழையபடி தவளையிலேருந்து டயானாவாக மாற்றணும் அப்படின்னு சாம் தோணுது. அதனால அந்த ரூம்குள்ளே புகுந்துடுறாரு சாம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு மேஜிக் புக் இருக்குது. அந்த மேஜிக் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த மேஜிக் புக்கில் மந்திரம் எழுதியிருக்கு. ஆனால் தவளையாக இருந்து மனுஷனாக மாற்றுற மந்திரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்படி நம்ம தவளையாக இருந்து மனுஷனாக மாற்றுறதுக்கு 5 பொருட்கள் தேவைப்படுது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 3 பொருட்கள் என்னென்னு கரெக்டாக எழுதியிருக்கு. ஆனால் 2 பொருட்கள் மட்டும் சில கோட்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்னைலோட பிக்சர் இருக்குது. அதாவது ஸ்னைல்னா ஒரு நத்தை, அதில் முன்னாடி எஸ் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஹார்ட் பிக்சர் இருக்குது, அதில் டீ அடிச்சிருக்கு. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பொருட்கள் இருக்குது. இதில் 2 பொருட்கள் அந்த கோடு வேர்டோட மேட்ச் ஆகும். அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னா, ஆரஞ்சு ஹேர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு டீத் செட் இருக்குது, அதுக்கப்புறம் சில நெயில்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஃபெதர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சில கிறிஸ்டல்ஸ் இருக்குது. டேபிளில் மொத்தம் 6 பொருட்கள் இருக்குது. நமக்கு இதுலேருந்து 2 பொருட்கள் தேவைப்படுது. அந்த 2 பொருட்களோட நேம் என்னன்னு சில கோட் வேர்ட்ஸில் எழுதியிருக்கு. அந்த கோட் வேர்டு என்னன்னு நான் முதலே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. அதாவது ஒரு ஸ்னைல் இருக்குது, அந்த ஸ்னைல் பக்கத்தில் ஒரு எஸ் இருக்குது, அதில் எஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு ஹார்ட் சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிள் பக்கத்தில் உள்ள டீங்கிற லெட்டரை அடிச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே டேபிளில் சில பொருட்கள் இருக்குது. இந்த பொருட்களில் அங்கே 2 பொருட்கள் தேவைப்படுற என்ன பொருள் நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 2 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஸ்னைலோட பிக்சர் இருக்குது. அந்த பிக்சருக்கு முன்னாடி எஸ்ஸுங்கிற லெட்டரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நெயில் இருக்குது. இப்போது முதல்ல நம்ம ஸ்னைல்னு எழுதுனோம்னா அதோட ஸ்பெல்லிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா SNAIL. இப்போது நம்ம அந்த ஸ்னைலோட ஸ்பெல்லிங்கில் எஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மிச்சம் உள்ள லெட்டர்ஸ் என்ன இருக்கும்னா NAIL, அதாவது நெயில்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். அப்போது அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் இருக்குது. அப்போது ஒரு பொருள் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பொருள்னா நெயில்னுங்கிற பொருள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் தேவைப்படுது. இன்னொரு கோட் வேர்டில் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் ஹார்ட் இருக்குது, அந்த ஹார்ட்டுக்கு அப்புறம் டீங்கிற லெட்டரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு ஹார்ட்டோட ஸ்பெல்லிங்கில் ஹார்ட்டுங்கிற டெக்ஸ்ட்டில் டீயை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஆரஞ்சு ஹியர்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். அப்போது அந்த டேபிளில் பார்க்குறப்போ ஒரு ஆரஞ்சு கலர் ஹேர்ஸ் இருக்குது. அப்போது ஆரஞ்சு கலர் ஹேரை தான் அவங்க கோட்வேர்ட் ஃபார்மேட்டில் ஆரஞ்சு கலர் ஹார்ட்டு போட்டு அதில் டீயை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட்வேர்டில் இருந்த 2 பொருளும் கிடச்சிருச்சு. என்னென்ன பொருள்னா நெயிலும் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஹேர் இருந்தாங்க. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 3வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். ஜானுங்கிற ஒரு பெரிய ரிச்மேன் அவரோட இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவர் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அவருக்கு ஃபேமிலி கூட கிடையாது. அவரை இப்போ ஒரு 3 நர்சஸ் தான் பார்த்துக்கிறாங்க. அந்த 3 நர்சஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு சமைச்சு கொடுக்குறதுலேருந்து, அவரோட வீட்டை பார்த்துக்கிறதுலேருந்து, அவருக்கு மெடிசன் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே அந்த 3 நர்ஸ் தான் பார்த்துக்கிறாங்க. அவருக்கான எல்லா ஹெல்ப்புமே அந்த 3 நர்சஸ் தான் பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் ஜான் அவரோட ரூமில் இறந்து கிடக்கிறாரு. அதை பார்த்த ஒரு நர்ஸ் போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே போலீஸும் ஆம்புலன்ஸும் அங்கே வந்துடுறாங்க. அங்கே வந்த போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா, இங்கே உள்ள 3 நர்ஸ்கில் யாரோ ஒருத்தவங்க தான் கண்டிப்பாக ஜானை கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ்க்கு தோணுது. அதனால் 3 பேரையும் தனித்தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் முடிவு பண்ணுறாரு. இன்வெஸ்டிகேஷனை முதல்ல ஆண்டிகிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆண்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மதிய லஞ்சுக்காண்டி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு ஆண்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கேத்ரின்கிட்ட கேட்குறாங்க. கேத்ரின்கிட்ட கேட்குறப்போ கேத்ரின் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் ஜானும் ஒன்றா உட்காந்து வீடியோ கேம்ஸ் கம்ப்யூட்டரில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். நான் அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்பி வர்றப்போ அவர் நல்லா தான் இருந்தார் அப்படின்னு கேத்ரின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோனிகாட்ட கேட்குறப்போ மோனிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட ரூமில் இறந்து கிடக்கிறத நான் தான் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு நான் தான் கால் பண்ணேன் அப்படின்னு மோனிகா சொல்கிறாங்க. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா, ஜானை கொலை பண்ணது யார், ஆண்டியா, கேத்ரினா இல்லை மோனிகாவா? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ்.
சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இங்கே யார் ஜானை கொலை பண்ணதுன்னா கேத்ரின் தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா ஜானுக்கு கண்ணு தெரியாது, ஏன்னா அவரோட இண்டஸ்ட்ரியில் நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால அவரோட பார்வையை இழந்துட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். ஒருத்தவங்க கண்ணு தெரியாமல் எப்படி வீடியோ கேம் விளாட முடியும்? வீடியோ கேம்ங்கிறது நம்ம கண்ணால் பார்த்து தான் விளாடுற கேம். அப்போது கேத்ரின் தான் கொலையை பண்ணிவிட்டு அவங்க போய் சொல்கிறாங்க நானும் ஜானும் வீடியோ கேம் விளாண்டோம் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதனால் கேத்ரின் தான் கொலையாளி. இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 4வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட சோடாபுட்டி நண்பரான விஸ்வாங்கிற ஒருத்தவர் ஒரு ஐலாண்டில் மாட்டிக்கிறாரு. அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா பகல் நேரம் வந்துச்சுன்னா வெயில் சுட்டு இருக்குது, நைட் நேரம் வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகிற அளவுக்கு குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படியோ விஸ்வா ஒரு நைட் அங்கே உயிரோட வாழ்ந்துட்டாரு. விஸ்வாவுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பகல் நேரம் வெயில் எவ்வளோ அடித்தா கூட நம்ம தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்துட முடியும், ஆனால் இன்னொரு நைட்டு நம்மளால் சத்தியமாக உயிர் வாழ முடியாது. சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது இங்கே நெருப்பை மூட்டிடணும், அந்த நெருப்பை வச்சு நம்ம நைட்டு ஃபுல்லாக வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா முடிவு பண்ணுறாரு. அந்த தீவில் உள்ள விறகு கட்டையெல்லாம் சேமிக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட எந்த தீப்பெட்டியுமே லைட்டரோ எதுவுமே எடுத்துகிட்டு வரல. இந்த ரெடியில் உங்களுக்கு என்ன கேள்வினா நம்மளோட சோடாபுட்டி நண்பரான விஸ்வா எப்படி நெருப்பை மூட்டுவார் எந்த ஒரு லைட்டருமே தீப்பெட்டியுமே இல்லாமல்? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 4ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா நம்மளோட சோடாபுட்டி நண்பர் விஸ்வான்னு சொன்னேன். அப்போ அவர் கண்டிப்பாக கண்ணாடி போட்டிருக்கணும். அப்போது அவர் கண்ணாடி போட்டிருக்கனால அவரோட கண்ணாடியை கழட்டி விறகுக்கு மேலே வச்சு சூரிய வெளிச்சம் படுற மாதிரி செட் பண்ணார்னா ஈஸியாக சூரிய வெளிச்சம் அதில் பட்டு அதுலேருந்து டிஃப்ராக்ட் ஆகி அந்த விறகுல படுறப்போ ஈஸியாக நெருப்பு பற்றிக்கும். அந்த நெருப்பை வச்சு அவர் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஈஸியாக உயிர் வாழ்ந்துடலாம். இதே ஆன்சரை நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க 5வது ரெடியில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரெடில், நீங்கள் தான் அந்த ரெடிலுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. இந்த பிக்சரில் மொத்தம் 3 லேடிஸ் இருக்காங்க. அந்த 3 லேடிஸும் பார்க்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆனால் இந்த பிக்சரில் ஒரே ஒரு லேடி மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. அவங்களோட லுக் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த பிக்சரை நான் காமிச்சிருக்கேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் 5ன்னு டைப் பண்ணி லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம் 20 seconds ஸ்டார்ட்ஸ் நவ். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரிடில்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட வாழ்த்துக்கள். இதே போல் தமிழில் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ரிடில்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் தமிழ் ஜீனியஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.